வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்லட்ஸ் வச்சு ஒரு சாம்பார் ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோங்க. ரைஸுக்கு பதிலாக நம்ம மில்லட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற மில்லட்ஸ் பனி வரகு, அதாவது ப்ரோசோ மில்லட்னு சொல்லுவோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 2 கப் பனி வரகு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்லட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 2 கப் மில்லட்ஸை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா களைஞ்ச பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ மில்லட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நிறைய பருப்பு, நிறைய காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். இந்த மில்லட் பருப்பு மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது நீங்கள் கை விட்டு டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2வது கோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தண்ணி இருக்கணும். மில்லட்ஸ்லேருந்து அந்த 2வது கோடு வரைக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டால் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட் நம்ம காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த லிமிட்டேஷனுமே இல்லை. நான் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பட்டாணி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸும் பருப்பும் ஒரு குக்கரில் வெந்துட்டுருக்கு. இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் நான் காயெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, காய் குழஞ்சிடும். ஒரு விசில் விட்டால் போதும். சாம்பார் சாதம்னா நம்மளுக்கு காய்கறிகள் அப்பப்போ வாயில் மாட்டும் போது தான் நல்லாயிருக்கும். ஒரு விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நம்ம ஸ்குவீஸ் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். இது கூடவே நான் வாசனைக்கு 1-2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 3 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நம்மளுக்கு நல்லா வாசனை கொடுக்கும். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம பாக்கி உப்பை மில்லட் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த காய் எல்லாத்தையும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக்கிறதுக்காக நீங்கள் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயை வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்மளோட அந்த மில்லட்ஸ் பருப்பு மிக்சர் ரெடி ஆகிருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து விட்டுட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம லூஸாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீர்க்கு இருக்கட்டும். ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி மில்லட்ஸோடு நீங்கள் புளி தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்சரை இந்த மில்லட் பருப்பு மிக்சரோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கலரும் போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். ஸ்பைஸ் மிக்சருக்கு நம்ம எதையுமே வறுத்து அரைக்க போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த கொதிக்கிற மில்லட் மிக்சரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியை இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அங்கங்கே கட்டி உருண்டைகள் இல்லாமல் ஈவனாக உங்களுக்கு அது ரைஸோட மிக்ஸ் ஆகும். சாம்பார் பொடி சேர்த்துட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 அப்பளத்தை சுட்டு உடச்சி இந்த சாம்பார் ரைஸ் மேலே சேர்த்துக்கோங்க. சுட்ட அப்பளம் நம்மளுக்கு இந்த சாம்பார் ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் அப்படியே மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம நல்ல ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் கலர் வரத்துக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த எண்ணெயை நம்மளோட மிக்சரில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தாங்க, ஆனால் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு அழகான கலர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.